தமிழ்நாட்டுக்கு ஒரு காங்கிரஸ் கமிட்டி இருக்கு, அதை எடுக்கக்கூடிய முடிவு தான். இப்போ இவர் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானம் போடுறாரு, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு. அப்போ நீங்க தலைமையை மீறி செயல்படுறீங்களா? இல்லை, இதுல பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. இப்ப சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும், கார்கேயை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கூட்டணியில் தொடர்ன்றாங்க. நீங்க லிஸ்ட் சொல்றேன், இவங்க எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா மூத்த அரசியல்வாதிகள் கள யதார்த்தம் தெரியும், இந்த நேரத்தில் இங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கார்கே, சோனியா காந்தி, ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் போன்ற முக்கிய ஆட்கள் எல்லாமே இந்த கூட்டணியில். இன்னைக்கு மணிசங்கர் ஐயர் பேசியிருக்காரு, ஒட்டுமொத்த இந்தியா பிளாக்கை வந்து தலைமையேற்று நடத்தி கொண்டு போறதுக்கு ஸ்டாலின் சரியான ஆளுங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணி முதல்ல கன்வீனராக யார் இருந்தாருன்னா நிதிஷ்குமார் இருந்தார். இடையில நிதிஷ்குமார் புடிங்கிட்டு போயிட்டார். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வரல. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை பேசி உள்ள கொண்டு வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின்.